குட் மார்னிங். ஹாப்பி சண்டே தங்கங்களா. மார்னிங் எந்திரிச்சு வந்தவொடனே தமிழ்ச்சி கார்டன் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரி சொல்கிறேன். சண்டே தான், சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம், குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்னு எல்லாம் பார்த்தாலும் என்னவோ தெரிலங்க, அது ஒரு மாதிரி டப்புன்னு தூங்க முடியல, அலாம் அடித்த மாதிரி எந்திரிச்சிடுறோம். இதெல்லாமே இருக்குது. அப்படி எழுந்திரிச்சு வெளியில் வந்தோன்னே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் வீடு வந்து கிழக்கு பார்த்த முகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி இது நாங்கள் நினைக்கல, எங்களுக்கு அமைஞ்சது. இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சது, அப்படி கிழக்கு வாசல் வந்து அமைஞ்சது. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கோழி எவ்வளோ அழகாக கெக்கோ சொல்லுதில்ல, சூப்பராக சொல்லுதில்ல. ஐயோ, அது பார்க்கும்போது அந்த ஆமை கூட்டுக்குள்ளேருந்து கழுத்தை வெளியே நீட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா சம்திங் கேமல் மாதிரி முதுகு வந்து இப்படி மூஞ்சி மட்டும் அப்படி தெரியுது. மேகம்லாம் வித்தியாசமாக இருக்குது. சாம்ன்றது என்னோடய பையங்க. அவன் சொல்லுவான், ஸ்கூல்லேருந்து வரப்போ நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பஸ்ஸோட விண்டோ வழியே பார்த்தா மேகத்தை பார்த்தோம், அங்கே ஏஞ்சல் இருந்தாங்க, கிருஷ்ணர் இருந்தார், அப்புறமா அந்த பக்கம் ஜீசஸை பார்த்தோம், அப்படி திறந்துட்டு வெளியில் வந்தாங்க, அப்புறமா பில்லர்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவான். இதெல்லாம் அவங்களோட இமேஜினேஷன், ரைட்? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறேன், இப்போது மார்னிங் இப்படி எழுந்துச்சி வந்தோன்னே அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இது பேருனா தெலுங்குக்காரவங்களுக்கு தான், ஆந்திரா சைடு தான் கிழக்கு வாசல் வந்து அமையும்னு, பெரும்பாலும் அவங்க பர்டிகுலர்லி அப்படி வச்சு கட்டுவாங்க வீடுனாங்க. நான் சொல்லேன், நாங்கள் அப்படியெல்லாம் கட்டலப்பா, எங்களுக்கு அமைஞ்சதே கிழக்கு வாசலாக அமைஞ்சிச்சு, எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தெரியுமா, கிழக்கு வாசலாக அமைஞ்சுது அப்படின்னு. என்னமோ தெரியல, எங்களுக்கு கிழக்கு வாசல் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சொன்னாங்க, குடத்துல இல்லை இதுலையாவது இந்த இடத்துல பூ வந்து தட்டில் வச்சு இது பண்ணி அந்த மாதிரி நீ வச்சு வைக்கணும். சூரிய பகவான் இந்த பக்கம் இருந்து உதிச்சு வரும்போது, நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்பிக்கைலாம் கிடையாது. பட் எனிவே சில இது நம்ம ஃபேமிலியில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண சில இதில் நான் இது சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதுவாக தான் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுங்கள், சில பேர் இதில் நம்பிக்கை இருக்குங்க, அப்போவே இவ பேசுகிறத பார்த்தாலே நான் வந்து நினச்சேன் இவ அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. நான் வந்து சில விஷயங்கள் நம்ப மாட்டேன், இதான் க்ளூ உங்களுக்கு. நான் சில விஷயங்கள் நம்ப மாட்டேன். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மென்டர்ஸ், நம்மளோட வெல் விஷர்ஸ் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது உனக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால நீ வந்து என்ன பண்ண, இந்த மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு எல்லாம் சிலது சொல்லுவாங்க. பட் நான் எதையுமே அவங்க இப்போ குடத்துல வச்சு இப்படி தண்ணி வச்சு பூ போடு இது பண்ண அது பண்ணி எல்லாம் சொல்ல எதையுமே நான் இது பண்ணலை. எந்திரிச்சு வருவேன், சன்ரைஸ் ஆகி இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து இயற்கை, நீ இல்லைன்னா நாங்கள் எதுவுமே இல்லை, அதுவும் சூரியன் நீ இல்லைன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த செடி எல்லாத்துக்குமே சன்லைட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னமோ என் மனசுக்குள்ளே தோணுங்க. நான் அப்படி பார்த்துட்டே வருவேன். இப்படிலாம் சொல்லுவாங்களே ஃப்ரெண்டெல்லாம், நம்மளுக்கான அமைஞ்சதே இப்படி சூப்பராக அமைஞ்சிருக்குது இல்லை, சூப்பர்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பூக்கள்லாம் வைக்காமல் இப்படி பூக்கள் வந்து கடவுளாக அமைச்சு வச்சுருக்காரா என்னங்கிறது எனக்கு வந்து தெரியலைங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கா. மார்னிங் எந்திச்சு வந்தோடனே எனக்கு எப்படி சைலண்ட்டாக இருக்குமா, இந்த மார்னிங்கிற அந்த இது மாதிரி மற்ற அந்த வேலைகள் எதுவுமே மத்தியானம் ஈவினிங் கொஞ்சம் ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இப்படி எந்திரிச்சு வந்தோன்னா நம்மளோட சரக்கொன்றை இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்களேன். இப்போ வந்து மொட்டாக இப்போ வந்து இப்படி இருக்காங்க, ரைட்டாக? அதில் பாருங்கள், பட்டாணியாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்க போகிறவங்க. இந்த வீக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க என் தங்கங்கள். அதுக்கப்புறம் இதோட இது நான் அப்டேட் பண்ணல, அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் சொல்கிறேன். கடவுள் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்கடா, நீ ரொம்ப கூவிட்டே இருக்காதடா. கடவுள் என்ன பண்ணுறாரு பாருங்க. இந்த ஒட்டக சிவிங்கி திரும்ப நிமிந்துருச்சு, இப்படி அந்த டாட்டாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு, மாறிட்டே இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த சரக்கொன்றை எப்படி அமைச்சிருக்காருன்னா, நானும் சாமும் சேர்ந்து அந்த சீட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எடுத்து ஒரு தடவை உடச்சோங்க. உள்ளே ஒன்றுமே வந்து மெச்சூராகி இல்லை. ஆனால் நேற்று சாம் வந்து அவசரத்தில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்து
அம்மா சூப்பராக இருக்குது பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சா நல்லா இருந்துச்சு. சரக்கொன்றை சீட்ஸ் இனிமேல் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இதை நம்ம சீட் போட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும்னு வளர்த்த சரக்கொன்றை தான் இது. மணியாக தொங்குது பாருங்கள், அப்படியே இலையே இல்லாமல். சூப்பர் இல்லை? சரி, ஓகே. ரொட்டீன் இது தாங்க. எந்திரிச்சு வந்தோடனே சன் பார்ப்பேன். அப்புறம் வந்து இப்போ மேகம் மூடி இருக்குது. இது பேர் என்ன, இந்த சரக்கொன்றையை பார்த்து ரசிப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட அடிநேம் அஸ் யூஷுவல் நான் ஒன்று ஒன்றா பார்த்து ஒவ்வொரு அடிநீத்தியாக வந்து நான் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். இங்கே பாருங்கள், இப்படி நீ எப்படி இருக்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் இது கலர்ஸ் உள்ள அடினியம் தான். இது வந்து எப்படின்னு, இது ஒரு கலரு. இது நம்ம பிளாக்காக வந்து ரெட்டாக மாறும்ல, இங்கே பாருங்கள், ஃபுல் பிளாக்காக வந்து அவங்க பிளாக்காக வந்து ரெட்டாக மாறுறவங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட்டு. ஓகே, இந்த பக்கம் ஒயிட்டு, இந்த பக்கம் இது. இதில் வந்து இந்த கலரு. இது வந்து கிராஃப்ட் ஃபெயிலியர். ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். கொஞ்சம் நாள் கழித்து கிராஃப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரு. இது நான் கிராஃப்ட் பண்ணி வச்சேன், பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி. டபுள் கிராஃப்ட் பண்ணி வச்சேன். கிராஃப்ட் பிடிச்சிட்டாங்க, நல்லா ஒட்டியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வராங்கன்னு சொல்லி. நல்லா தின்னாக இருக்கிறத பார்த்தாலும் தெரியும். த்ரிஷா வெரைட்டி தான் இதில் வச்சுருக்கேன். ஐ திங்க் ரெட் சக்குரான்னு நினைக்கிறேன், தெரியல. இதில் வச்சுருக்கேன் இது. அதுக்கப்புறம் நம்மளோட பான்சாய். இது என் கிட்ஸ் 2 பேரும் வாட்டர்மெலன் போட்டு வளர்க்குறாங்க, இதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அடினியம் ட்ரீ உங்களுக்கு தெரியும், இதை பார்ப்பேன். ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்கள், அப்படியே ஃபுல் ப்ளூம், வேறு லெவல் இல்லை. அப்புறம் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா என்னோடய அந்த ப்ளுமேரியா மேலே அங்கே தனியாக கொண்டு போய் வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து எப்போயாவது போயிட்டு ரசிப்பேன். பட் இது தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன். செகண்ட் ப்ளூம் இங்கே நடந்துகிட்ருக்குது. டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு, பால் எடுத்து முதல்ல அடுப்பில் வைக்கணுமே அப்படின்னு. ஆக்சுவலி நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு பாத்திரம் எதுவுமே நான் வைக்க மாட்டேன் ஜிங்கில். நைட்டே கொஞ்சம் கழுவி போட்டுருவேன். பால் வந்து நேற்று தம்பி பாப்பாவும் நல்லா பொங்க விட்டுருந்தாங்க, அப்படியே பத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பால் எடுத்து நைட்டு உள்ளே தான் வைக்கணும். இது பப்பிக்கு என்ன பண்ணுவோன்னா, இப்போ இந்த பால் வந்து அப்படியே மைல்டாக ஒரு விதன்னு இருக்க மாதிரி வார்மாக இருக்கிறத வச்சு பப்பிக்கு வந்து சூடு பண்ணி வச்சுருவோம். அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு இந்த அழகியை வந்து கொஞ்சம் பார்ப்பேன், என்னடா பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு சிக்னேச்சர் ஒன்று எனக்கு, ரொம்ப க்யூட் இல்லை. அதனால் இதை அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு கீழே போயிட்டு கதவெல்லாம் திறந்துட்டு வெளியிலேயும் அப்படியே பார்க்குறது. ஒரு மாதிரி மார்னிங் ரொம்ப சைலண்ட்டாக நல்லாயிருக்கும். என்னை பார்த்தோன்னே சோம்பல் முறிக்கிறது பார்த்தீங்களா. என்னடா கட்டி வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஃபுல்லாக வாக் கூட்டிகிட்டு போயிடுவோங்க. ஒரு 5-6 தடவை கூட்டிகிட்டு போயிடுவோம். வாழை ஆட்டு, நல்லா ஆட்டு. நீ என்ன புலி மாதிரி படுத்து கிடக்குற, என்னடா ஏன் சாமி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன்னா தொட்டி கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் தூக்கணும். கொஞ்சணுமா வெயிட் பண்ணு சாமி. என்ன தும்மல் போட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள். இப்படி வர்றப்பவே இந்த அழகியெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது. பப்பியை கூட்டிகிட்டு போயிட்டு வாக்கிங். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் வெளியில் கட்டி வைப்பேங்க. மினி இப்படி கட்டி கிடக்கும் பாருங்க, இப்படி கட்டி கிடக்குதுங்களா. நம்மளோட சரக்கொன்றைக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். சரக்கொன்றை செடி வச்சோம் இல்லையா, அது ஏற்கனவே தண்ணி இருக்குது பாருங்கள். சாயந்தரம் காலையில் இருக்கிற வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி வளர்ப்போம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வெயிலுக்கு எப்படி கருகுறானுங்க பாருங்கள். இது வந்து மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்கங்க. மல்லிகைப்பூ வாசம் இந்த பூவில் இருந்தால் அப்படி மல்லிகைப்பூ வாசம் வெளில வந்தோன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது. இது மாடிக்கு காற்றுல அப்படி வரும். அப்புறம் நம்மளோட இந்த சரக்கொன்றை பாருங்கள், பட்டனாக அது பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. பக்கத்தில் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. பிளான்ட் வாங்குகிற என்னோடய தங்கங்களுக்கு எல்லாருக்குமே இது ஃப்ரீ சீட்ஸ் தான் வைப்போம். நான் உடச்சி காமிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சோன்னா அநேகமாக மண்டேலேருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீட் பாட்டில் ஒரு 50-60 தாங்க இருக்குது. 5 கொடுப்பேன் எல்லாருக்குமே. ரோட் சைடு, அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கிறதுல எந்த செடி சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கும், லோ மெயின்டெனன்ஸ்னு கேட்பீங்க. அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நந்தியாவட்டம் தான். இது வந்து கோல்டன் ரெண்ட மாதிரி இருக்கக்கூடிய லைட் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர். 2 காம்பினேஷன் இப்படி இருக்க மாதிரி தான் நாங்கள் வச்சோம். ஒரே ஒரு தடவை ப்ரூன் பண்ணி விட்ருக்கோம், அவ்வளோவே தான். இந்த அழகியை பார்த்திங்களா எப்படி பூத்துருக்காங்கன்ட்டு. வேறு லெவல் இல்லை. அப்படியே மோட்ரு போட்டு மார்னிங் வந்து நைட் தண்ணி விடலைன்னா இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருவேங்க. ஒரு 5:45 6க்கெலாம் எழுந்திரிச்சோம். இப்போ மணி நான் எந்திரிக்கும் போது 5:45, இப்போ 6 ஆயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்ட்டா இப்போ போயிட்டு தண்ணி ஃபுல்லாக விட போகிறேன். நெக்ஸ்ட் vlog வரும், இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 பாருங்கள்.